ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். ஒன்று ராஜாக்கள் 18:37. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். ஹல்லேலூயா. கடந்த நாள்ல இந்த வார்த்தை ஆண்டவர் நினைவிலே கொண்டு வந்தார். இப்போ எலியா எந்த ஒரு நிலையில, ஒரு நிர்பந்தமான நிலையில நிற்கிறார் என்றால், கண்டிப்பா கர்த்தரிடத்திலிருந்து பதில் வந்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தமான நிலையில நிற்கிறார். இப்போ எலியாவுடைய நிலையை பத்தி சொல்லணும்னா, இந்த ஜெபம் மட்டும் கேட்கப்படலைன்னு வைங்கள, எலியாவை கொன்றுவாங்க. இதுதான் எலியாவின் நிலை. இந்த ஜெபம் கேட்கப்பட்டதுனால யாரை கொண்டாங்க தெரியுமா? பாகால் தீர்க்கதரிசிகள். இப்போ எலியா எந்த ஒரு நிலையில இருக்கிறான்னா, இந்த ஜெபம் கேட்கப்படலைன்னா எலியா அவுட். தாவீது சொல்லுவார், நான் இனி இராமற் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரு. ஆமென். இன்னைக்கு செய்தி எல்லாருக்குமா கேட்டா எனக்கு தெரியாது, ஆனால் சில உள்ளங்கள் உண்டு. இப்போ எனக்கு பதில் மட்டும் வரலன்னா, என்னுடைய ஜெபத்துக்கு பதில் வரலன்னா, இனி இந்த எலியா இருக்க மாட்டான். இல்லை, அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற உள்ளங்களோடு கர்த்தர் இந்த நாளிலே பேச விரும்புகிறார். சில ஜெபத்துக்கு நம்ம பதில் வரலன்னா நம்ம பாட்டுக்கு அடுத்த காரியத்தை பார்ப்போம். ஆனா இப்படி சில ஸ்திரீகள் பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது கூடியிருந்து ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்துக்கு பதில் வரலன்னா யாரு இல்ல தெரியுமா? பேதுரு இல்ல. நான் தாகத்தில் சாக வேண்டுமா என்று சிம்சோன் ஒரு பள்ளத்தாக்கில் இருந்து கேட்கும் போது கர்த்தர் பள்ளத்தாக்கை பிளந்து தண்ணீரை கொடுத்தாரு. அந்த ஜெபத்துக்கு பதில் வரலன்னா யார் இல்ல தெரியுமா? சிம்சோன் இல்ல. யாபோக்காற்றின் கரையில் இருந்து கண்ணீரோடு அழுது கெஞ்சினான யாக்கோபு, அந்த கண்ணீருக்கு மட்டும் பதில் வரலன்னா யார் இல்ல தெரியுமா? யாக்கோபு இல்ல. ஹல்லேலூயா. சில ஜெபத்துக்கு பதில் தாமதமாய் வருகிறது உண்மைதான். ஆனா சில சிச்சுவேஷன் வரும் பாருங்க, அந்த இடத்துல மட்டும் அந்த ஜெபத்துக்கான பதில் வரல, கொஞ்சம் தாமதித்திருந்தால் கூட அவங்க இல்ல. எலியாவை எப்படி சாரிபாத்தின் ஊர்ல சாரிபாத் விதவினிடத்தில் சரியான நேரத்தில் அனுப்பினாரோ, கொஞ்சம் தாமதித்திருந்தா கூட அவளையும் அவள் மகனையும் எலியா உயிரோடு பார்த்திருக்க மாட்டான். எப்படி அன்று எலியாவை சரியான நேரத்தில் கர்த்தர் சாரிபாத்தின் விதவையினிடத்தில் அனுப்பினாரோ, அதே போல இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த நாளில் தருகிற வார்த்தை இதுதான். சரியான நேரத்தில் கர்த்தர் தம்முடைய பதிலை அனுப்புவார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேளுங்க. பிரசங்கத்தை கேட்காதீங்க. உங்களுக்கு பிரசங்கம் வேணும்னா பிரசங்கம் கேளுங்க. எங்களுக்கு பிரசங்கம் வேணும், ஒரு 7-8 குறிப்பு வேணும்னா நீங்க கேளுங்க. கொஞ்சம் மைக் அட்ஜஸ்ட் பண்ணு தம்பி. ஜீசஸ். ஆமென். கொஞ்சம் பேஸ் கம்மி. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். அதாவது என்னுடைய ஆசை என்னன்னா, அந்த பிரசங்கம் கேட்கறதுக்குன்னு யாரும் வரக்கூடாது. பிரசங்கம் கேட்கறதுக்குன்னா அது தப்பா புரிஞ்சுக்க கூடாது, செய்தி கேட்க வரணும். ஆமென். இன்னைக்கு எனக்கான செய்தி என்ன? இன்னைக்கு எனக்கான செய்தி என்ன? பிரசங்கம் கேட்க வரோம். பிரசங்கம் கேட்கற பரவாயில்ல, நல்லா இருந்துப்பா,
அதேனே பட்டணத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இந்த மாதிரி நூதனமான காரியத்தை கேட்கறது அவங்களுடைய டைம் பாஸ். சிலருக்கு டைம் பாஸுக்காக இல்லை, நான் வந்து செய்திக்காக வந்திருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஏதோ ஒரு செய்தியை தரப்போகிறார். என்ன செய்தி தரப்போகிறார்? சில ஜெபத்துக்கு பதில் தாமதித்தது உண்மைதான். ஆனா இப்பொழுது எலியா இருக்கிற சிச்சுவேஷன், பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருக்கிறாங்க. ஆகாப் ஏற்கனவே கொலவெறியில இருக்கிறான். ஏசபேல் சொல்லவே வேண்டாம். ஆமென். ஜனங்களும் வந்துட்டாங்க. எல்லாரும் நிற்கும் போது எலியா கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். இப்போ எலியா நிக்கிற டைம் எந்த டைம் அப்படின்னா சாயங்கால வேளை. அதாவது 90% நேரத்தை யார் எடுத்துட்டாங்க? பாகாலின் தீர்க்கதரிசிகள் எடுத்துட்டாங்க. அப்ப எலியாவுக்கு டைம் கூட இல்லை, நேரம் கூட இல்லை. ஆண்டவரே நேரம் இல்லை. அந்த நேரத்தில் எலியா எப்படி இந்த சத்தம் கொஞ்சம் முன்னாடி வர ஜாலியா நின்றுட்டு இருப்பாரு. பாகால் தீர்க்கதரிசிகள் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, கொஞ்சம் கூட சத்தமா கூப்பிடு, அவர் ஏதாவது போயிருப்பார். மத்திய ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதில்லை. இப்படி பேசிட்டு இருந்த ஆளு இப்போ என்னை கேட்டருளோ, என்னை கேட்டு அருளோ. எலியா என்பவன் நம்மை போல. ஹல்லேலூயா. சில காரியத்துக்கு எனக்கு பதில் வந்தே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களை இப்ப கை தூக்க சொன்னா இதுல 90% கை தூக்குவீங்க. ஏன்னா இன்னைக்கு உள்ள கூட்டத்தை கர்த்தர் அப்படிப்பட்ட கூட்டத்தை தான் கொண்டு வந்திருக்கிறார். இந்த செய்தி அவர்களுக்கானது. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் ஆண்டவர் ஆன்லைன்ல இணைத்து இப்பொழுது இன்னைக்கு பார்க்க வச்சிருக்கிறார். இது நேத்து உள்ள மீட்டிங் அல்லவா? நேத்து மீட்டிங் நடந்திருந்தா ஒருவேளை இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து பேசி இருக்கலாம். ஆனா மீட்டிங் ஒரு நாள் டிலே ஆனதும் கர்த்தர் வேட மாத்துறார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் பேச வைக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தருகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க. எலியா ஜெபத்துக்கு கர்த்தர் என்னை கேட்டருளும் என்று சொல்லும் போது கொஞ்சம் பேஸ் கம்மி பண்ணு. கர்த்தர் பதிலை கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஏனென்றால் எலியா அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான். எலியா நிற்கிற ஒரு 5 சூழ்நிலை. இந்த 5 சூழ்நிலையில ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம இருப்போம். கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுத்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. எதற்காக இதை எடுத்து சொல்லுகிறேன் என்றால், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிற்கும் போது நீங்க தளரக்கூடாது. கர்த்தர் தீவிரமாய் செயல்படுவார். கர்த்தர் சீக்கிரமாய் செயல்படுவார். எலியா நின்ற முதல் சூழ்நிலை என்ன தெரியுமா? அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 22. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், நான் ஒருவன், நான் ஒருவன். சிம்பிளா சொல்லணும்னா அவன் தனியா இருக்கிறான், தனித்திருக்கிறான். அதாவது தனித்திருக்கிறவன் மேல கை போடுறது என்பது சத்துருவுக்கு ரொம்ப ஈஸி. சின்ன வயசுல ஸ்கூல்ல பாட புத்தகத்துல இருக்கும், ஒரு 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 எருமை தனியா இருக்கும், மாடு தனியா இருக்கும் போது சிங்கம் என்ன பண்ணுச்சான்? போய் அதை கடிச்சு சாப்பிட்டுச்சான். அதே மாடு கூட்டமா இருக்கும்போது சிங்கம் வரும்போது என்னாச்சு? கூட்டமா இருக்கும்போது அது எல்லாம் சேர்ந்து அதை எதிர்த்ததுனால அதால பிடிக்க முடியல, ஓடிச்சுன்னு சின்ன வயசுல நமக்கு அதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க, சின்ன வயசுலயே. ஆமே. இந்த தனியா ஒருத்தர் இருக்கிறதுனால சிறுமைப்பட்டவனை வேதனைப்படுத்துறது தான் சத்ருவினுடைய டைம் பாஸ். இவனை தொட்ட பிரச்சனைனா எங்கேயுமே அப்படிதானாங்க. ஆமே. சில ஏரியாவுக்கு போகும்போதெல்லாம் பாருங்க, ஏதாவது ஒண்ணு முதல்ல எங்க பார்ப்பாங்கன்னு நம்ம நம்பர் பிளேட்டை பார்ப்பாங்க. அவங்க பார்வையிலேயே தெரியும். இப்படி பார்க்குறாங்கனாலே ரைட்டு, அவன் ஆளை பார்க்குறான், இவன் எந்த ஊரு. ஆமே. லோக்கல்னா விட்டுரு அப்படிங்க, வேற ஊர்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுக்கு நீ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நம்பர் பிளேட்டா போட்டு போக முடியும்?
ஆளை வச்சு பிடிக்கிறாங்க பாருங்க. இப்போ எலியா நிக்கிற சூழ்நிலை என்பது என்ன தெரியுமா? நான் ஒருவன். தனித்திருக்கிறவனுக்கு பரலோகம் துணை என்பதே அவனுடைய பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவமாய் போக கூடாதுன்னா, ஆண்டவரே என்னை கேட்டுதான் ஆகணும், என்னை கேட்டருளும். 3 வருஷம் கர்த்தர் அவனை ஒளித்து வைத்தார், மறைத்து வைத்தார், போஷித்தார், பாதுகாத்தார். இப்பொழுது அவன் வெளியே வந்து நிற்கும் போது 450 பாகால் தீர்க்கதரிசிகள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நிக்கிறாங்க. எலியா சொல்றார், போட்டோ எடுத்தா எலியா கூட நிறைய பேர் நிக்கிறது போல இருக்கும். போட்டோல நம்ம வீட்டில் நிறைய போட்டோஸ் இருக்கும் பாருங்க, குரூப் போட்டோலாம் இருக்கும் பாருங்க. ஐயோ இவ்வளவு பேர நமக்கு சொந்தக்காரங்க. ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நான் ஒருவன் மட்டும். ஹல்லேலூயா ஜீசஸ். நான் ஒருவன் மாத்திரம். தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. கதறி அழுத உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. உங்க கிருபை இல்லைன்னா, கைகளை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை இப்போ இந்த எலியாவுக்கு மட்டும் பதில் கிடைக்கலன்னா உலகமே முத்திரை குத்தி விடும். இவன் தனியாதான். என்ன முத்திரை குத்தும் தெரியுமா? நம்மளும் இவனை கைவிட்டோம், அடுத்து கர்த்தரும் கைவிட்டா. ஆண்டவரே எப்படிங்க இருக்கும்? சூழ்ந்து சத்துருக்கள் நின்று பரியாசம் பண்ணும் போது இயேசு கதர்னார்ல. அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தண்ணி தாகம் அப்படி சொன்னதும் தண்ணி கொடுக்க போறான். ஒருத்தன் கையை பிடிச்சு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. அவர் ஏதோ எலியாவை கூப்பிடுறாராம். பாப்போம் யாராவது வராரா பாப்போம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இயேசுவை சுத்தி ஜனங்க நின்று பரியாசம் பண்ணி வெயிட் பண்ணி தாகம்னு சொல்லிட்டார்ல. இவர் தானே கொஞ்சம் முன்னாடி கத்தினாரு, தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இவர் தானே சொன்னாரு, ஓ தாகமா இருக்கிறவர்களை அப்படின்னு. இவர் தானே எருசலேமில் இருந்து கத்தினாரு. சீலோவாம் குளக்கரையில் இருந்து இவர் தானே கத்தினாரு. பண்டிகையின் பிரதான நாள்ல அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஆசாரியன் ஆலயத்தில் போய் எல்லா பலிபீடத்தின் மேல தெளிக்கும் போது ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் அந்த குளத்தின் பக்கத்தில் நின்று கத்தினாரே. இப்ப இவர் தாகம் தாகம் கத்துறாரு. வெயிட் பண்ணு பார்க்கலாம். இவர் கூப்பிடுறாருல ஒருவரை பிதான்னு, அவர் யாரையாவது அனுப்புறாரா பார்க்கலான்னு வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. வரல யாரும். உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? நாங்க உங்களுக்கு தண்ணி தாரோன்னு சொல்லி கசப்பு கலந்த காடியை தோய்த்து அப்படி கொடுக்குறாங்க பாருங்க. ஆண்டவரே என்னை நீங்க கேட்டருளலைன்னா எனக்கு உலகம் கசப்பு கலந்த காடியை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது அவர் ருசி பார்த்து. என்ன அதன் அர்த்தம்?
ஆண்டவரே எனக்கு உதவுவது போல சுத்தி நிக்கிறாங்கல்லப்பா, அவங்க எனக்கு என்ன தந்தாலும் அது எனக்கு என்னதான் தெரியுமா? கசப்பு. எனக்கு ஏதாவது ஒண்ணு வரணும்னா நீங்க தரணும். எனக்கு ஏதாவது ஒன்று வர வேண்டுமானா, ஏன்னா தாவீது சொல்றாரு 25வது சங்கீதம் 16வது வசனத்துல, என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். ஏன் தெரியுமா? நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாயிருக்கிறேன். ஒரு விசை வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை ஜெபமா செய்ய முடியுமா? என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாயிருக்கிறேன். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஆமென். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, உம்மை நான் வாஞ்சிக்கிறேன். ஆமென். 28வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், என் கண்மலையாகிய கர்த்தாவே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதையும். நீங்க அப்படி இருந்தா நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். அதாவது இவங்க எல்லாமே தங்களுடைய நிலையை உணர்ந்தார்கள். அதனால இவங்க ஜெபம் வந்து தேவனுடைய மனதை தொடுவதாய் இருக்க காரணம் என்னவென்றால், இவர்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை என்பதை இவர்கள் உணர்ந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் ஏன் ஆண்டவருடைய மனசை தொடுறது போல இல்லை அப்படின்னா, நம்ம மனதுல நிறைய ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிருக்கிறோம். இயேசு கட்டித்தாரர்ல, அவங்க வெயிட் பண்ணி அவருக்கு தாகம்னு சொல்லியும் பிதா அவருக்கு ஒண்ணுமே கொடுக்காததும் இவங்க கொடுக்கிறது பரியாசம் பண்ணுவதற்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ஆமா என்ன அவன் கஷ்டப்படுறானா, சரி 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 அவனை எங்களை வந்து பார்க்க சொல்லு, நாங்க கொடுக்குறோம் அப்படிமா. எதுக்கு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய கசப்பான அனுபவத்தை அவங்க வாழ்க்கையில கொடுப்பதற்கு. கசப்புகளை பார்க்கிறவங்களுக்கு தெரியாது. இயேசு வந்து அவர் 100% தெய்வமானாலும் அவர் 100% மனுஷனா வந்தார், நம்மை போல. ஆமென். ரோமர் 8:3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரோமர் 8:3 வாசியுங்கள். அது எப்படி? மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய இந்த வேட கவனிங்க, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக. பாவ மாம்சத்தின் சாயல்னா நம்ம சரீரம் போல இதுதான். அப்ப இதுல எல்லா பலவீனங்களும் என்ன செய்யுமா வரும். அவ்வளோ வலி. அவர் அப்படியே பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை. அதன் அர்த்தம் என்ன? நமக்கு எப்படிப்பட்ட உணர்வுகள் எல்லாம் வருகிறதோ அதே உணர்வு யாருக்கும் வரும்? இயேசுவுக்கும் வரும். அதனால் அவர் பாவம் இல்லாம இருக்க காரணம் என்ன? அவர் தேவன் அல்லவா? அவர் தேவன் தான். ஆனா எந்த சாயல்ல இருக்கிறார் தெரியுமா? பாவ மாம்சத்தின் பாவத்தில் இருந்தார் என்றல்ல, தவறா புரியக்கூடாது. பாவ மாம்சத்தின் சாயல். கொஞ்சம் அசந்தா கூட எதுல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? பாவத்தில் விழ வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர் பாருங்கள், பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே ஆவியானவராலே கொண்டு வரப்பட்டு ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஹோலி ஸ்பிரிட்டோட கண்ட்ரோலுக்கு தம்மை கொடுத்துட்டார். அப்போ அவர் நினைச்சா அவர் பக்கத்துல பாவம், அதாவது விபச்சாரி பாவி என்று சொல்லப்படுகிற ஸ்திரீ வந்து பாதத்துல வந்து விழுந்து
அவ இவரை பாவியாக்கல, அவ பரிசுத்தமாயிட்டு போறான். ஓ ஜீசஸ். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்மில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். எனவேதான் இயேசுவின் மேல இறங்கின அதே ஆவியானவர் நம்மை பிள்ளைகளாக்கி நம்ம மேலே இறங்கி இருக்கிறார். இப்போ அவர் துடிக்கிறார். நமக்கு தெரியும் சிலுவையில் இயேசு கைவிடப்பட்டதை. அப்போ ஆண்டவரே தாகமா இருக்கிறேன், ஏலி ஏலி லாமா சபக்தாடின்னு சொல்லும் போது அவங்க நினைக்கிறாங்க இவர் எலியாவை கூப்பிடுறாரோ. வெயிட் பண்ணு, யாராவது வாராங்களா பாப்போம், வெயிட் பண்ணு. ஏதோ பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க, ஜோம் பண்றேன் கர்த்தர் செய்வார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்னையுமே காணோம். வெயிட் பண்ணு, ஒண்ணுமே நடக்கலையா, இந்த வருஷம் நடக்கலையா, எங்களை பார்க்க சொல்லுங்க, நாங்க போற இடத்துக்கு வர சொல்லுங்க, நாங்க வழிபடுற இடத்துல நிக்க சொல்லுங்க. எதுக்கு சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது தரலாம்னா இல்ல, உங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுப்பதற்கு. நமக்கும் தோணும் பரவாயில்லையே, இயேசு கிறிஸ்து டேஸ்ட் பண்ணார்ல. ஏன் தெரியுமா? அவ்வளவு தாகம். சரி டேஸ்ட் பண்ணி தான் பார்ப்போம். டேஸ்ட் பண்ணதும் கசப்பு. ஆமென். ஆண்டவர் கட்டுத்தரார். பிதா தராதத உலகம் பல ஆஃபர் பண்ணும், நீங்க வா அது தாரேன்னு. நீ போயிட்டேன்னு வச்சுக்கோய, அது உனக்கு மதுரத்தை கொடுக்காது, அது உனக்கு கசப்பை கொடுக்கும். பிதா தருவது அது மதுரமா இருந்தாலும் அது மாறாவா இருந்தாலும் அதை மதுரமாக்கும்படி கர்த்தர் கூடவே இருக்கிறார். இன்னைக்கு சிலர் ட்ராக் மாத்துறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. என்னுடைய ஆவியில நான் அதை உணர்கிறேன். ஜெபித்து நவம்பர் மாதம் வரை வந்தாச்சு. இல்ல, அவங்க கூப்பிடுறாங்க, அவங்க கூட போய் நின்னா, அவங்க கூட போய் இந்த நபரை பார்த்தா, அவங்க கூட போய் இங்க கோயில் போனா, அங்க போனா இது கிடைக்கும், இது நாங்க உங்களுக்கு செய்யறோம், இதை ஒண்ணு மட்டும் நீங்க செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. செஞ்சுதான் பாப்போமே. செஞ்சா தரமாட்டாங்களா? தருவாங்க. ஆனா அது எதுவாக தான் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? கசப்பாக தான் இருக்கும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹalleluya. நீங்க தாங்க ஆண்டவரே, நீங்க தரலன்னா நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. எலியாவுக்கு பதில் கிடைத்ததும் பாகால் தீர்க்கதரிசி, நான் 5ன்னு சொன்னேன், 5 எப்படி போகும்னு தெரியாது, 5 போட்டோம், செய்தி இருக்கு. நான் அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம எதுக்கு வரல? பிரசங்கம் வரல, செய்தி. ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த பதில், அதாவது பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு பதில் கிடைக்காதது மேட்டர் கிடையாது. ஆனா ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு பதில் கிடைக்காதது பெரிய மேட்டர் ஆக்கப்படும். அது பெரிய இஷ்யூ ஆக்கப்படும். அது ஒரு பெரிய விஷயமாக்கப்படும். ஹalleluya. காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை உலகம் அது நம்புது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் ஹalleluya ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார். ஜெபத்தை கேட்கிறவர். ஹalleluya. அவரை போல நம்முடைய சபை விசுவாசி ஒரு சகோதரி, அவங்க இப்ப வெளியே இருக்கிறாங்க. சில பழைய சர்ச் இருக்கும்போது அவங்க தேவனை அறியாத குடும்பத்திலிருந்து வந்தாங்க. இதனால அவங்க சொந்தக்காரங்க மத்தியில் நிறைய டார்ச்சர், பிரச்சனை. அப்போது அவங்க சித்தியோ யாரோ ஒருத்தங்க அவங்க வீட்டில் போய் சொல்கிறாங்க, இப்படி அவருடைய ஜாதகத்தை கொடுங்க, இங்கே ஒரு மந்திரவாதி இருக்கிறார், அவர் தான் அந்த ஊர்லேயே பெரிய மந்திரவாதி, அவர்கிட்ட போய் நான் கொடுக்குறேன், செவ்வாய்க்கிழமை நைட் அவர் மந்திரம் பண்ணுவார், அவளை எப்படி வரைத்த வரையில் கொண்டு வந்து நிறுத்துறோமா இல்லையா பாரு சொல்லிட்டு அவன் வீட்டிலேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. நேராக போயாச்சு. நேராக ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க, நம்ம ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணோம், அவங்களும் ஜெபம் பண்ணாங்க. அவங்க நல்லா ஜெபம் பண்ணுறவங்க, ஆண்டவருக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க. அன்னைக்கு நைட்டு பயங்கரமாக நடந்திருக்கு போல. அடுத்த நாள் காலையில் அந்த அது என்னது ஜாதகத்தை தூக்கிட்டு கொண்டு வந்து இந்த சகோதரி அவங்க அம்மாட்ட, இதை வச்சுக்கோங்க, என்னாச்சு, வரைச்ச வரையில் நிறுத்தலையா,
அவர் லைனை போட்டு அவர் ஓடிட்டார். ஏன் ஓடிட்டார்? அவர் பண்ணும்போது அந்த இவர் அனுப்பி விட்டார்ல, அதுகளுக்கு அந்த அம்மா கிட்ட போகவே முடியலையா. ஏன்னா அந்த சிஸ்டருக்குள்ள ஏதோ ஒரு ஒளி எரிஞ்சிட்டே இருக்கு. அந்த ஒளியை பார்த்து எல்லாமே பயந்து பயந்து ஓடிட்டே இருக்கு. அந்த மந்திரவாதி சொன்னாரா, இங்க பாரு, வேற யாருக்கு மந்திரம் பண்ண சொல்லு, நான் பண்ணிடுவேன். ஆனா அந்த சகோதரி ஒரு ஆளை நோக்கி கூப்பிடுதில்ல, அதுதான் பெரிய சக்தி. அதை ஜெயிக்கிற சக்தி கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நேர அவரை இயேசு அப்படிமோ, சாத்தான் சாத்தான் அப்படிமோ. ஏன்னா சாத்தானுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கலன்னு கடிச்சிருவான். சாத்தான் தன்னை எப்படி காண்பிப்பான் என்றால் இயேசுவுக்கு நிகரானவனாக. ஆனால் சாத்தான் தூதர்களில் ஒருவன், அதுவும் விழுந்த தூதன். ஆண்டவர் சாத்தானை யாரை வச்சுதான் டீல் பண்றாரு நினைக்கிறீங்க? தூதனை வச்சுதான் டீல் பண்றாரு லாஸ்ட்ல. அதாவது நாம் ஆராதிக்கிற தேவனுடைய காலுக்கு கீழே நசுங்குகிறவன் தான் யார் தெரியுமா? அது அர்த்தம் என்ன? அதுக்கு மேல அவனால வரவே முடியாது. நான் என் தேவனுக்கு காலுக்கு கீழே கிடக்கிறவன். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. இயேசுவை போல பெரியவர் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர்,